ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு டியோ வர்சஸ் ஸ்குவாட் சூப்பரான மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மொக்க மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று பேசுனது யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வீணாக போனது தான் பேசுனுச்சு. நான் தான் அப்புறம் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் அதாவது தலைவலி ஓவராக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் என் தம்பியை பேச சொல்லியிருந்தேன். அவன் பங்குக்கு எதாவது கிறுக்கு மாதிரி பண்ணிவிட்டு இருந்தோம் போல இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி வந்துட்டேன் நான். எப்படி இருந்தோம்யா அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட்டை போட்டிருக்காரு. ஏங்க நானே ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. நீங்கள் கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு நிலமை எப்படி மோசமாக இருக்கேடா நம்ம நிலமை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. எங்கிட்ட இருந்து தம்பி ரொம்ப முன்னாடி போகிறீங்க, அப்புறம் தலை தட்டி உட்கார வச்சுருவாங்க. பின்னாடி வாங்க அண்ணன், பின்னாடி வாங்க, பின்னாடி வாடா ப்ரோ பிளேயர் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் முன்னாடி அவன் முன்னாடி போயிட்டான். டே கண்டென்ட்ரா நீ பின்னாடி வாடா, ஏன்டா வீடியோ கிடைக்க மாட்டேதுரா அப்படின்ட்டு நம்மளை அடிக்க விட மாட்டாங்க. கடைசியில் எனக்கு அந்த கில்லு வந்துருச்சு. போடா பித்தூளி, யாருக்கிட்ட பித்தூளி பசங்களா அப்படின்ட்டு அந்த கில்லை நான் போட்டேன். டே போடா அந்த பக்கம் ஒரு கில்லை அடிச்சுக்கிறேன், நல்ல கில்லை நறுக்குன்னு அடிச்சுக்கிறேன்டா, அப்போ தான்டா கண்டென்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, என்னடா இது இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கில்லை நீ பார்க்கவே இல்லை, என்னடா டம்மி பீஸாடா நீ, அந்த இடத்துலேயே சுற்றுறானே ஒழியா கடைசியில் அந்த கில்லை அவன் பார்க்கவே இல்லை. என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த இடத்துல ஒரு சரியான ஹெட் ஷாட்டு, இது ஒரு ஃப்ளூக் ஷாட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஹெட் ஷாட்டு. இதையும் நான் ஃப்ளூக் ஷாட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உளுந்துருச்சு இப்படியோ. என்னடா அடிக்கிறீங்க அண்ணனாலே, காப்பாற்றுறா, என்னமோ விடுது, என்னடா அம்மா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, என்னமோ பற்றிக்கிட்டு எரியுது, நம்ம வயிறு நம்ம அடிக்கிறதுல பார்த்துட்டு நமக்கே நம்மளை பார்த்து எரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பட்டாக்ஸ் பற்றிட்டு எரியுது. நான் அடித்தேங்க, கடைசியில் இன்னொருத்தன் பின்னாடி என்னை அடிச்சிட்டான். அண்ணனை காப்பாற்று தம்பி, ப்ரோவிக்கே விபி சி வாயிலெல்லாம் வளர மாட்டேங்குதுடா. டேய் ஏதோ ஒன்று பேர் விக்கி காப்பாற்றுற அண்ணனை, பாவம்டா வாடான்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை வச்சு அப்படியே தப்பிச்சுக்கிட்டதுக்கப்புறம் வாழெல்லாம் போட்டு சுற்றி போட்டுலாம் காப்பாற்றினான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போகலான்னு பார்த்தோம். கடைசியில் இந்த இடத்துல எனிமி இருந்துட்டாங்க. சரி ஓகே வாடா, எத்தனை பேர் இருந்தேன்னா புல்லாக மாட்டிட்டு வரான், அண்ணனை காப்பாற்று ப்ரோவிக்கே ஓப்பி வாங்க வாடா, அண்ணனை வளர்ச்சி போட்டுறான்டா வாடா, நானும் விடலை போடி, என்னானாலும் பரவாயில்ல செதுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு எம்பி வச்சு ஒரு அடி அடிச்சம் பாருங்க, சரியான ஹெட்ஷாட்டு. இன்னொருத்தன் யாரோ வேறு லெவலில் ஹெட்ஷாட் வாங்குறான். என்ன ப்ரோ நம்மக்கிட்ட ஒரு ஹெட்ஷாட்டாக இருக்குது, ப்ரோ பிளேயர்னால் அப்படி தான் போலக்கு. இப்போ நான் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயராக மாறிட்டேங்க. நான் இன்றைக்கி சவால் விடலாம் போலக்கு. எல்லா ஒரு அதாவது அந்த இதெல்லாம் விளாடுவாங்கள்ல, இந்த என்ன இது ஐயோ பேட்டில்லாம் விளாடுவாங்கள்ல, எதுக்கு நமக்கு தேவையில்லாது வாயை கொடுத்து நம்ம வாங்கி கிட்டிக்க கூடாது, நம்மளே ஒரு டம்மி பீஸு தேவையா அதெல்லாம் நமக்கு. சரி ஓகேங்க, இந்த இடத்துல நான் காப்பாற்றி விட்டியா, சரி உனக்கு போனால் போது காப்பாற்றிடும்டான்ட்டு அவனையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறதே 2 பேர் தான், பொழந்து கட்டி வாங்கி விட்டோம்னாக்கா சரி இந்த கில்லை எடுங்கடா, கில்லாது போயிட போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அடிச்சு விட்டு நான் அந்த கில்லை எடுத்துட்டேங்க. அந்த கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ளே போய் ஹீல் ஆக பார்க்குறாங்க. சரி இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் ஒருத்தன், அவனையும் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணிட்டதுக்கப்புறமா இவனை கில்லை எடுத்துகிட்டு இவங்க எடுத்து லூட்டெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன். எங்கடா இருக்காங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல சுற்றி ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லூட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, எல்லா லூட்டையும் எடுத்துக்கிட்டு லான்ச் பேட் அடித்து போயிடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். வீட்டு மேலே ஏறிட்டு இந்த இடத்துல ஜோன் பக்கத்தில் தானே இருக்குது எங்களுக்கு. அவனே வாழை போட்டு நிற்கிறான். நாங்கள் தான் உன்னை பார்க்கவே இல்லையே ப்ரோ, நீங்களாம் ஏன் ப்ரோ பறந்து குப்பரை விழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் நல்ல வேலைங்க ஒரு அடி போட்டு அவனையும் படுக்க வச்சாச்சு. நமக்குன்னே வராங்களா, என்னடா இவ்வளோ லூட் எடுத்து கொடுக்குறீங்க அண்ணனுக்கு, நம்மளாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை போலக்கு. அவன் வேறு அதாவது ஸ்னைப்பர்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான், க்ளோவல் அடிக்கிறக்கானலாம். எதுக்கு ப்ரோ நமக்கு இதெல்லாம் தேவையா ப்ரோ, நல்ல வேலை அவன் ஷாட்டில் வச்சு முடிச்சு விட்டாச்சு, இல்லைனாக்கா தட்டியிருப்பான் எங்களை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் லிஸ்ட்டை போட்டு நாங்கள் பண்ணால் வாழை போட்டு ஏறி போயிட்டுருக்கோம். வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போனால் அவனும் ஏறத்துக்கே வரான். என்ன ப்ரோ நீங்கள் அப்படி பவர்ஃபுல்லாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ப்ரோவிக்கே ப்ரோ எங்கே இருக்கீங்க, ஆளக்கிழமையா மாடியில் நிற்கிறீங்களா சார், எங்கே நீங்கள், ஐயா இங்கே பின்னாடி ஒருத்தன் அண்ணனை போட்டு புல்லா மாதிரி வந்துட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கவே இல்லைங்க. இவன் எப்படியாச்சும் புல்லா மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவன்ட்ட சொல்லவே இல்லை. அடிச்சலன்னு பார்த்தா பைப்பில் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. டே இந்த கில்லை விட்றா, அண்ணனுக்கு விட்றா, பாவண்டா அண்ணன் வாடா எனக்கு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் நல்ல வேலைங்க ஜஸ்ட்டு 1 செகண்டு விட்டுருந்தா தூக்கியிருப்பான். நல்ல வேலைங்க அவனை நான் கில்ல எடுத்துட்டேன். போகாமல் பொங்கு 12 கிலோ போட்டிருக்கேன்னா, அப்புறம் போகாமல் பொங்காமல் கொஞ்சமாக 21 அளவு இருக்குங்க. அதில் நாங்கள் 2 பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 பேர் இருக்காங்க. இப்போ சரி ஓகே அப்படின்னா 25 ஆகிட்டு, சரி பேசுகிறதுக்குள்ளே அவங்க டக்குன்னு இறக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டவுன் பண்ணிட்டாங்க. டவுன் ஆனதுக்கப்புறம் அடித்து அவனையும் கில்ல எடுத்துட்டேன். ஏன்னா இவங்க எல்லாம் உடம்பு முடியாது, டப்புன்னு ஹீல் பண்ணுவாங்க, டப்புன்னு இது பண்ணிடுவாங்க. ஆனால் அடித்த கில்லை எப்படியா எடுத்துடணும்ல, அது நமக்கு மட்டும் சேராகவே ஒத்துக்காது. அந்த கில்லை எடுத்தால் தான் மனசு நமக்கு ஆறும். எவ்வளோ லாங்கிலேருந்து அடித்தாலும் அந்த கில்லு வந்துருச்சு நமக்கு சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கில்லு போட்டிருக்கேன். ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ அப்படின்னா என்ன ஏடபிள்யூமா என்னமோ வச்சிருப்பான் உங்களுக்கு. டே 2 ஷாட் தான்டா, பட்டு வச்சுட்டான், ட்ராகனால தான் அடிக்கிறானா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தேன். அப்படியே காரில் ஏறி ஓட்டான். டே நின்று அடி வாங்கிட்டு போ, அடிச்சுட்டு போனீங்களா நின்றா, பறந்துட்டான் மின்னல் மாதிரி. அவன் என்னமோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் போகிற மாதிரி அவன் பாட்டி சட்டன்னு பறந்துட்டான்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றவனெல்லாம் சுற்றி அவன் என்னை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அங்கிட்ட அடிச்சுட்டு நிற்கிறான். அவனை வாழை போட்டு நான் இன்னிட்டு இந்த பக்கெட்டு பார்த்தான் பாருங்க. அவன் அந்த பக்கெட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். பின்னாடி இருந்து நான் அடிச்சிட்டேன் எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து. சரின்ட்டு இவன் வந்து சேஃப் சவுண்ட் போயிட்டு இருந்தான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி கில் எடுத்துட்டேன். 15 கில்லு. நமக்கு நிறையா கில்லு வருதுடா, வளைச்சிட்டு வெட்டுறா எல்லாரையும், வாயிலே வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வளைச்சிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. டே இங்கே வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னால் அங்கே ப்ரோ டவுன் ஆகிட்டாப்புல. என்ன ப்ரோ இவ்வளோ வேகமாக ப்ரோவெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்னமோ ப்ரோவெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன ப்ரோ பவர் ஹவுஸு அது இதுன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன டம்முன்னு வெடிச்சிட்டிங்க, சீக்கிரம் வாங்க ப்ரோ, உள்ள பிறந்த வாயில் அரிசி அள்ளி போட்டுற போகிறாங்க, சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றவனா இவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் இவனை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு கை டக்குன்னு வரல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாற்றவன்லாம் ஹெட்ஷாட்டா விழுவுது. எவன்டா நமக்கு டம்மி பீஸுகளாக சிக்கிறாங்களடா, இந்த மாதிரி மேட்செல்லாம் வந்து ஈஸியாக பெரிய ஆளாயிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அவனை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இந்த கில்லையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போகிற இடமெல்லாம் வளைச்சி வெட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ தெரியல, லக்குன்னு நினைக்கிறேன். 16 கில்லு. சரி ஓகேடா, இந்த மேட்ச் நமக்கு நல்லா அமைஞ்சு போச்சு, வக்கால ஓலி இன்னைக்கு சிக்கினவெல்லாம் சத்தச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற இடமா ஜோன் இருந்துச்சு பக்கத்தில் எங்களுக்கு. ஆனால் ஏதோ தெரில, எங்களுக்கு நல்லா லக்காக அமைஞ்சுது எல்லாமே. வாழை போட்டு நின்றுருந்தேன். டே வாடா பேக்கப்புக்கு நல்லா கில்லு போட்டோம், அந்த மேட்ச் ஜெயிச்சிருண்டா அப்படின்னா 17 கில்லு. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னமோ நெருப்பெல்லாம் விட்டு அடிக்கிறாங்க. யாருப்பா நீங்கள்? ஓபி ப்ரோ வாங்க ப்ரோ, கமான் ப்ரோ, அண்ணனை காப்பாற்றுங்க ப்ரோ, செத்துரும் ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாங்க நல்ல வேலை பயப்பில் வந்து காப்பாற்றி விட்டான். அவனை பார்த்தீங்களா இல்லை, நெருப்பு கிருப்பெல்லாம் போட்டு எண்ணெயை வளைச்சிட்டு ஊற்றிட்டான். அட பாவீங்களா, இவ்வளோ கேவலமாக நம்ம விளாண்டுருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே ஒருத்தன் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை போட்டு பின்னாடி போயிட்டான். அவன் அங்கே பக்கம் உள்ளுக்குள்ளே போயிட்டான். இந்த இடத்துல இந்த கில்லி எனக்கு வரும்னே அவன் நினச்சிருக்க மாட்டான். அவன் தான் எனிமி பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். கடைசியில் அவன் கேரக்டரை இங்கே போட்டு அவன் வெளியில் போனான் பாருங்க, வீக்கேவும் வெளியில் போயிட்டான். கடைசியில் இவன் வந்து இந்த இடத்துல அவனை டேக்கப் பண்ணுறதுக்காக இங்கிட்டு மாறினான் பாருங்க. நான் போட்டேன். ரொம்ப தெளிவாக குழப்பறல. நமக்கு இதெல்லாம் தேவையா? பேச தெரியாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருங்க. ஏதோ சின்ன பிள்ளை அறியா பிள்ளை தெரியாமல் பேசிட்டா மன்னிச்சுங்க. சரிடா இங்கே வாடா, அவன் பேக்கப் கொடுத்துட்டு இருந்தான். நான் உள்ளே பூந்து விளாசி எடுத்துட்டேன். அவங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. என்னடா அவர் டிஜிபிராப்பா, அச்சுச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பான்னு சொல்லுவாங்கடா. என்ன பார்த்தா எல்லாரும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரை கேட்டு பாருங்கடா, எல்லாம் காரி துப்பாங்கிறீங்களா? சரிங்க நல்ல வேலை, இது நானே என்ன காரி துப்பிக்கிட்டேன். சுற்றி வாழை போட்டானா, இதுக்குள்ள தம்பி வாடா அப்படின்ட்டு அவன் ஹீல் பண்ணணும். நான் கீழ் எடுத்துட்டேன். சரின்ட்டு இன்னொருத்தன் எங்கேயோ போனானே அப்படின்ட்டு பறந்து அடிக்கிறேன். ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. கடைசியில் 2 பேரும் காப்பாற்றிக்கிட்டே இருந்துட்டாங்க. சரி நம்பால நம்ம முதல்ல காப்பாற்றிடுவோம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2க்கு 2 இருந்துட்டு கடைசி நேரத்தில் விட்டுறக்கூடாதுல. அவங்க 2 பேர் நாங்கள் 2 பேர் வாழை உடச்சி வெளியே வந்து தானடா ஆகணும், செதுக்குறேன்டா அத்தனை பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாற்ற இடத்துலலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எவனோ பாய்சன் பாம்பு நம்பால பாய்சன் பாம்பெல்லாம் தூக்கி விட்டு அடிக்கிறாரு. காலில் விட்டுட்டு ஒருத்தனை அவன் டவுன் பண்ணிட்டாங்க. சரி இந்த கில்லியாவது நம்ம எடுத்துடணும்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுன் பண்ணான் பாருங்க. அவன் ஃபுல்லாக மாறிட்டான். விட்டுருந்தா என்ன பொழந்திருப்பான். ஜஸ்ட்டு மிஸ் வச்சு செதுக்கணும் பாருங்க. செதுக்கு சரியான செதுக்கு. ஓய்யோ பூயாங்க, ஓய்யோ வேற மாதிரி பூயாங்க, செம்ம பூயா எடுத்தாச்சு. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேவலமாக இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.